ஏயா கணக்கு, உன் பொண்ணு நீ கடைசியா எப்ப பார்த்த? ஐயா, விடிய காலை ஒரு 4 மணி இருக்கும். பால் வாங்குறதுக்காக எந்திரிச்சேன். அப்போ அவ நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாயா. தூங்கி இருக்க மாட்டா, தூங்குற மாதிரி நடிச்சிருப்பா. ஆமா தம்பி, அப்படித்தான் இருந்திருக்கணும். நான் பாலை வாங்கி வச்சுட்டு திரும்ப வந்து படுத்துட்டேன். ஒரு 6 மணி இருக்கும். மறுபடியும் எந்திரிச்சா என் பொண்ணை காணன்னு சொல்லி என் பொண்டாட்டி ஒப்பாரி வைக்கிறா. யோ, நீ மட்டும் என்ன, நீயும் முதலாளி வீட்டுக்கு வந்து ஒப்பாரி தானே வச்ச? வீராசாமி, அந்த கழுசடைங்க ரெண்டும் அதுக்குள்ள இந்த கிராமத்து எல்லையை விட்டு வெளியே போயிருக்க முடியாது. ஆமா, அந்த பையன் யாருன்னு சொன்ன? ஐயா, ராமசாமி பையன் முருகேசன் அவன். ஓஹோ, அந்த பையனுக்கு அவ்வளவு கொடுப்பா? ஏய், உள்ள போய் பாருங்கடா. சரிங்கய்யா. இல்லைங்கய்யா, உள்ள இல்லைங்கய்யா. ஐயா, இல்லைங்க. ஏய், பின்னால போய் பாருங்கடா. இல்லையா? இல்லையா? ஐயா ஐயா ஐயா, என் பையனை ஒண்ணு பண்ணிடாதீங்க ஐயா. என் பையனை ஒண்ணு பண்ணிடாதீங்க ஐயா. ஏய், எந்திரிங்கண்ணா. யோ, இந்த கிராமத்துக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. ஆமா ஐயா. அத உன் புள்ள மீறிட்டான். இல்லையா, அப்படி அவனை உயிரோட விடலாமா? ஐயா, அவன் சின்ன பையன்யா, தெரியாம பண்ணிட்டு அவனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க ஐயா. ஐயோ, சின்ன பையன் பண்ற வேலையா இது? பொண்ணை இழுத்துட்டு ஓடுறது? இங்க பார், அவன் இனிமே உயிரோட இருக்க மாட்டான். ஐயோ 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 ஐயோ, ஒரே பையன்யா, என் புள்ளைய ஒண்ணும் பண்ணிடாதீங்க ஐயா. ஐயோ, சரி சரி, அழாத. அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. ஐயா, அவன் எங்க இருக்கான்னு தெரியாது ஐயா. என்ன விளையாடுறீங்களா? எங்க இருக்கான்னு தெரியாம தான் நீங்க வந்து என்கிட்ட உயிர் பிச்சை வேணும்னு கேக்குறீங்களா? ஐயா, ஊர் முழுக்க என் பையனை கணக்கப்புல பொண்ணு ஓடிட்டாங்கன்னு ஒரே பேச்சா இருந்தது ஐயா. கணக்கப்புல உங்களை தேடி வருவாருன்னு நாங்களும் உங்களை தேடி வந்துட்டோம் ஐயா. அவனை மன்னிச்சு விட்டுருங்க ஐயா. நாங்களே அவனை தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைச்சிடறோம் ஐயா. தேடி கண்டுபிடிச்சு ஒப்படைக்கிறீங்களா? ஏன் எங்களால முடியாதா? நாங்க கண்டுபிடிக்க மாட்டோமா? ஏன் இவங்களை பிடிச்சி கட்டுறா மரத்துல? ஆண்டனி, உன்னை கேக்குறதுக்கு ஆள் நினைச்சியா? ஏண்டா டேய், முதலாளிய பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு உனக்கு கொழுப்பேறி போச்சா? உங்களை ஏய், இரு இரு, இவனுக்கு என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். என்ன அராஜகமா இல்ல உனக்கு? அராஜகமா? ஊர் கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை மீறது அராஜகம் இல்ல? அந்த கட்டுப்பாடை போட்டது நீங்க தானே? யார் உருவாக்குனா என்ன? கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருந்தா அதை மதிச்சே ஆகணும். அத மீறினா? ஏய், மீறினா அவன் உயிரோட இருக்க மாட்டான். தம்பி, நீங்க சின்ன வயசா இருக்கீங்க. ஒரு பையனும் பொண்ணும் மனசுக்கு பிடிச்சவங்களோட வாழ்ற தப்பா? தப்புதான், தப்புதான். தப்பு பண்ணவங்களை காப்பாத்த முயற்சி பண்ணீங்கன்னா அதுவும் தப்புதான். இதோ பாருங்க, ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து ஓடி போயிடுங்க. வர வர உங்க அராஜகம் அதிகமாயிட்டு இருக்கு. இது சரியில்லை. ஏய், எது சரி எது சரியில்லைன்னு எங்களுக்கே கத்து தர்றியா? ஏய், அடிச்சு கொல்லுங்கடா. ஏய், இவங்க கிட்ட பேசிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்ல. அந்த ஓடுகாலிங்க ஊரை விட்டே போயிடுவாங்க. முதல்ல இந்த 3 பேரையும் அடிச்சு விரட்டுங்கடா. புடிங்கடா அவங்கள. அந்த ஓடுகாலிங்க கிடைக்கணும். அவங்க 2 பேரும் கிடைக்கிற வரைக்கும் இவங்களை விட்டுற கூடாது. பிடிச்சு கட்டி வை. போ, இழுத்துட்டு போ. ஆண்டனி, என்னப்பா இதெல்லாம்? ஃபாதர், இவர் நம்ம கணக்க புள்ள. இவர் பொண்ண அந்த வாத்தியார் பையன் இழுத்துக்கிட்டு ஓடிட்டான். அது தப்பு தானே? அவங்கள புடிச்சிட்டு வந்து புரிய வைக்கலான்னு பார்த்தா தேவையில்லாம இந்த ஊர்ல 3 பேர் வந்து ரொம்ப தகராறு பண்றாங்க ஃபாதர். ஆண்டனி, ஒரு பொண்ணு யாரோட வாழ விரும்புறாளோ அவனோட வாழ்றதுல என்ன தப்பு? ஃபாதர், உங்க உபதேசத்தை எல்லாம் சர்ச்சுக்குள்ள மட்டும் வச்சுக்குங்க ஃபாதர். தேவைப்படுற இடத்துல தான் உபதேசிக்க முடியும். ஆண்டனி, நீ பண்றது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? ஃபாதர், இத்தனை வருஷமா பெத்து வளர்த்தவங்களை மதிக்காம ஊர் கட்டுப்பாட்டை மீறி எவன் கூடயோ ஒருத்தி ஓடி போறாளே, அது பாவம் இல்லையா? மத்தவங்க உணர்வை புரிஞ்சுக்கிட்டா எது பாவம் எது பாவம் இல்லைன்னு உனக்கே புரியும். ஃபாதர், ஃபாதர், நான் கோவமா இருக்கேன். என் வாயிலிருந்து வார்த்தைகள் எக்குத்தப்பா வர்றதுக்கு முன்னாடி நீங்க உங்க வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருங்க. நான் என் வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆண்டனி. அறியாமையில இருக்கிறவங்களுக்கு அதை சுட்டி காட்டி புரிய வைக்கிறது தான் என் வேலை. ஓஹோ, சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு பாவ மன்னிப்பு கொடுக்கறதா உங்க வேலைன்னு நினைச்சேன். சரி, நான் செய்யறது பாவமா இருந்தா செஞ்சு முடிச்சுட்டு வந்து உங்ககிட்ட பாவ மன்னிப்பு கேட்குறேன்.
அப்ப நீங்க உங்க வேலையை சரியா பாருங்க ஃபாதர். அப்ப நாங்க வரட்டுமா ஃபாதர்? டேய் வாங்கடா. வேற வேலையே இல்லையா? அறியாம செஞ்ச பாவங்களை உணர்ந்து மனசு வருந்தி கேட்க வேண்டிய பாவ மன்னிப்ப ஏதோ சடங்கு மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கான். இவன் எப்பதான் திருந்த போறானோ அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். வேகமா போங்க.
யாருக்கிட்ட ஐயா விட்டுருங்க ஐயா, எங்களை வாழ விடுங்கய்யா. நாங்க எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிறோம். ஐயா விட்டுருங்கய்யா, எங்களை வாழ விடுங்கய்யா. ஐயா உங்களை ஊரை விட்டு தப்பி ஓட விடக்கூடாது தானடா. வேட்டை நாய் மாதிரி மூச்சரைக்க ஓடி வந்தான். அப்புறம் என்னடா உன்னை வாழ வைக்கிறது? வாழ ஐயா ஐயா எங்களை வாழ விடுங்கய்யா. ஐயா ஊரை விட்டா ஓடுற? இந்த ஆண்டனி கிராமத்துல பிறந்துட்டு ஒருத்தனை இழுத்துட்டு போற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா உன்ன? இதோ பாருங்க, நான் ஒன்னும் உங்க வீட்டு பொண்ணு இல்லல்ல. நான் கணக்கு பிள்ளை பொண்ணு தானே. உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு என்ன அடிக்கிறதுக்கு? ஏத்தா பேசுறேன். ஏய், என் வீட்டு பொண்ணா இருந்தா இந்நேரம் உன்னை கொன்னு கொளுத்தி இருப்பேன்டி. ஒருத்தனை இழுத்துட்டு ஓடுறியா? இப்ப அவனுக்கு என்ன கதி நடக்க போகுதுன்னு பாரு. ஏய், அதுக்கப்புறம் இந்த ஊருக்குள்ள எந்த ஒரு பொண்ணு உன்ன மாதிரி இப்படி நடக்க கூடாது. வீராசாமி, அவனை வெட்டுறா. இதோட உன்னை தொலைச்சிடறா. சாவுடா நீ. சாவுடா நீ. இதோட செத்து போடா. என்ன கேக்குறா அவனுக்கு? சாவுடா. வெட்டு. சாவுடா. முருகேஷ் 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 எழுந்துரு முருகேஷ் முருகேஷ் முருகேஷ். அட பாவி, நீ எல்லாம் மனுஷனா? உனக்கு மனசாட்சியே கிடையாதா? டேய், ஏன்டா இப்படி பண்ண? உன் வீட்டு கணக்குப்புல பொண்ணு தானே நானு. என் வாழ்க்கையே கணக்குப்புல பொண்ணுதான். அதனால தாண்டி உன்னை உயிரோட விடுறேன். இல்லைன்னா நீ பண்ண திமிருக்கு உன்னை கொன்னு கொளுத்திருப்பேன்டி. ஏண்டி, ஒருத்தனை கூட்டிட்டு போற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? வயசு கோளாறு. வயசு கோளாறுக்கு வைத்தியம் பார்க்க வேணா? பாக்குறேன்டி. உனக்கு பாக்குற வைத்தியம் தான் இந்த ஊர்ல உள்ள எல்லா பொட்டாச்சிகளுக்கும் ஒரு பாடமா இருக்கும். ஏ யோசப்பு, இவளோட திமிருக்கு இவ வயசு கோளாறுக்கு வைத்தியம் பாடுறா. வேண்டாம் வேண்டாம், என்ன விட்டுருங்க. என்னடா வெக்கப்படுறியா? அப்ப போயிடறான்டா, போயிடறான். என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஓடவாடி பாக்குறேன். வேண்டாம் விட்டுருங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாங்க, விட்டுருங்க. ஐயோ ஐயோ, விட்டுருங்க விட்டுருங்க. டேய் வாங்கடா. ஐயா ஐயா ஐயா, என் பொண்ணு கிடைச்சிடாயா, என் பொண்ணு கிடைச்சிடாயா. இந்த ஊரை விட்டு உன் பொண்ணு தப்பிச்சு ஓடக்கூடாதுன்னு எங்க அப்பா சொல்ல நான் காப்பாத்திட்டேன். வேண்டாம். ஐயா ஐயா, என் பொண்ணு. உன் பொண்ணுக்கு ஒண்ணும் ஆகல. மூடுவாய. உன் பொண்ணுக்கு ஒண்ணும் ஆகல. அந்த வாத்தியார் பையன் இருக்கானே, அவனை தான் நாங்க காவு கொடுக்க வேண்டியதா போச்சு. உன் மகளை நம்ம ஜோசப் பத்திரமா பார்த்து கூட்டிட்டு வருவான். நீ கவலையே படாத. உன் பொண்ணு விவரம் தெரியாத பொண்ணா? அப்படியே இருக்கட்டும் ஐயா. விவரம் தெரியாட்டா எல்லா விவரத்தையும் என் யோசப்பு சொல்லி கொடுத்து அவளை கூட்டிட்டு வருவான். நீ கவலையே படாத. எடுத்துட்டு வாங்க. ஓ